ஹாய் வணக்கம். வைரமாலாவின் ஒரு சிறிய கதை, வரலாற்று கதை சாக்ரட்டிஸ். அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி மட்டுமல்லாமல் அவர் ஆசிரியரையே மிஞ்சிய மாணவன் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு. நுண்ணியல் திறன், அறிவியல் மற்றும் கணித மேதை தத்துவ அறிஞராவார். பல கலைகளிலும் தேர்ச்சி உண்டு. மாணவன் ஆசிரியரே மிஞ்சும் அளவிற்கு அறிவு கூர்மையுடையவர். பிளேட்டோவின் மாணவன் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர். உலகத்தையே தன்வசப்படுத்தியவர் அலெக்சாண்டர். கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் தன் மாணவர்களிடத்தில் ஒரு தகவலை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பார். உலகத்தையே வெல்ல வேண்டும் அல்லது உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த அழகியிடமும் அல்லது பெண்களிடமும் அளவோடு பழக வேண்டும் அப்படி என்று வலியுறுத்தி கொண்டே இருப்பார். அது மற்ற மாணவர்களுக்கு பிடிக்காமல் அரிஸ்டாட்டிலுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் அரிஸ்டாட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது அவர் அவையில் பல அழகியான திறமையான புத்தி கூர்மையுடைய ஒரு பணிப்பெண்ணை உள்ளே அனுப்புகிறார். தொடர்ந்து பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் சாக்ரட்டிஸுடன் பேசி பேசி உரையாடி அவர் மனதை கவர்ந்து அவரை தன்வசப்படுத்தும் வல்லமை அந்த பெண்ணிற்கு ஏற்பட்டுவிட்டது. ஒரு நாள் அரிஸ்டாட்டிலிடம், உங்கள் மீது நான் ஏறி குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் வைக்கிறார். அதற்கு எந்தவித மறுப்பும் செய்யாமல் அரிஸ்டாட்டில் உடனே மண்டியிடுகிறார். அவர் மீது அந்த அழகி ஏறி பயணம் செய்யும் காட்சியை அலெக்சாண்டரை பார்க்குமாறு மற்ற மாணவர்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது மிகுந்த கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் ஆசிரியரே என்று சத்தமாக கூப்பிடுகிறார். அந்த சூழ்நிலையை கையாளும் விதமாக சாக்ரட்டிஸ் அவர்கள், பார்த்தாயா, உன் ஆசிரியரையே ஒரு அழகி தன் வசப்படுத்தி தன்னை மண்டியிடச் செய்து என் மீது ஏறி சவாரி செய்கிறார், பார்த்தாயா, இதைத்தான் உனக்கு பாடமாக புகட்டினேன். இந்த காட்சியே உனக்கு ஒரு ஆதாரம் என்று அந்த சூழ்நிலையை கையாண்டு அதிலிருந்து விடுபடுகிறார். அதிலிருந்தே அலெக்சாண்டர்